கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தினை அரிசி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து திராட்சை, பாதாமும், பிஸ்தா, கொஞ்சம் வால்நட்ஸும். கடாய் காய்ஞ்சிருச்சு. கடாய் காய்ஞ்சி கொட்டி வறுத்துக்கணும். இது வறுத்து வச்சு இது வறுத்து பாசி பருப்பு வறுத்து கொட்டி வச்சுருக்கிறேன். பாசி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். இதுலேயே தினை அரிசி வறுத்து ஒரு சொம்பு தண்ணி விட்டு தண்ணி வேவிச்சுக்கணும். தண்ணி வச்சு இப்போ வேவிச்சுக்கணும். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி இது கொஞ்சம் எல்லாம் பொருளாக பருப்பு எடுத்துக்கணும். பாசி பருப்பும் தினையும் இந்த அளவுக்கு வெந்துருச்சு. ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு வெந்துருச்சு. வெந்ததும் இதில் வந்து சர்க்கரை தேவைக்கேற்ப சர்க்கரை போட்டுக்கணும். சர்க்கரை போட்டு நல்லா ஒரு துளியோண்டு உப்பு போட்டுக்கணும். டேஸ்ட்டுக்கு உப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த பாதாம், பிஸ்தா, திராட்சை எல்லாம் பாயாசம், தினை அரிசி பாயாசம், தினை அரிசி பாசி பயிறு பாயாசம்.